Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusode Sa. Okay, partnershipல guarantee ஒரு exercise பார்ப்போமா? guaranteeலயே guarantee by partner, guarantee to partner ரெண்டையும் சேர்த்து பார்த்துருவோம். இப்போ பாரு, கொஸ்டின் பாரு. Amit, Babita, Sona form a partnership firm sharing profits in the ratio of 3:2:1. முக்கியமானது. இதுவும் நம்ம NCERT புக்ல உள்ள ஒரு எக்ஸசைஸ். Subject to the following. Shona's share in the profit guaranteed to be not less than. சோனா யாரு? லாஸ்ட் பார்ட்னர். அவருக்கு 1/6 ஷேர் கொடுக்க வேண்டியது. அது எவ்வளவா? not less than 15,000 in any year. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, இவருக்கு ஏதாவது லெஸ் ஆச்சுன்னா அதை ரிமைனிங் பார்ட்னர் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஒருத்தர் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இல்லை ஓல்ட் ரேஷியோவில் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்போ அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி இங்கே எதுவுமே இல்லை. அப்போ ஓல்ட் ரேஷியோவில் அது என்ன ஓல்ட் ரேஷியோ? இந்த ரேஷியோவில் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறது 3:2 ரேஷியோவில். அப்போ சோனாவுக்கு கொடுக்க வேண்டியது 1/6. அதில் லெஸ்ஸர் வந்தால் இவங்க கொடுக்கணும். ரைட், கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். Babita gives guarantee to the effect. Babita firmக்கு guarantee கொடுத்திருக்காரு. என்ன guarantee கொடுத்திருக்காரு? cross fee earned by her. அவர் தனிப்பட்ட முறையில் cross fee earned by her for the firm shall be equal to her average cross fee of the preceding 5 years when she was carrying on profession alone. அதாவது அவர் தனியா ஏதோ பிசினஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லாயர் எல்லாமே 3 பேர் 4 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா அந்த ப்ரொஃபஷனை பண்ணுவாங்க. அப்படி இங்க யாரு? பபிதா. இவர் தனிப்பட்ட முறையில் ப்ரொஃபஷன் பண்ணியிருக்காரு. அப்போ பல வருஷமா பண்ணதுல லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் ப்ரொஃபஷன் பண்ணதுல ஆவரேஜா 25,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன், அந்த அளவுக்கு இங்கேயும் நான் ஏர்ன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறாரு, கேரண்டி. ஆனா என்னாச்சு பாரு, the gross fee earned by Babita for the firm was 16,000. 25 கேரண்டி கொடுத்தாரு, ஆனா 16,000 அவர் இந்த வருஷம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ 9,000 லெஸ்ஸரா ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம கணக்கு. இதை எப்படி செய்யறது? இதை செய்யறதுக்கு முதல்ல ஒர்க்கிங் நோட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள். அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் என்ன செய்ய வேண்டியது? முதல்ல நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாரு. ஃபோம் ஏர்ன் பண்ண நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? தட் இஸ் the net profit for the year ended March 31 75,000. அப்போ நெட் ப்ராஃபிட் 75,000 ஃபோம் ஏர்ன் பண்ணி இருக்கு. அதே நேரத்தில் பபிதா நான் சொன்னபடி ஃபுல்லா ஏர்ன் பண்ண முடியல. 25 ஏர்ன் பண்ணி தருவோம்னாரு, 16 ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்காரு, 9,000 லெஸ்ஸரா ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ முதல்ல அந்த 9,000 அவற்றிலிருந்து வாங்கணும். தட் இஸ் ஃப்ரம் பபிதா. அப்போ அவருடைய கேபிட்டல் அக்கவுண்ட்ல இந்த 9,000 மைனஸ் ஆயிரும், ஃபர்முக்கு பிளஸ் ஆயிரும். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் 84,000. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
இந்த ஃபுல் பேராகிராஃபும் ஒரு ஸ்டெப்பில் முடிச்சிடணும். அவரை ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியல, எவ்வளவு லெஸ்ஸர் ஆகுதோ பபிதாவுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் எழுதிடணும், அவர் கேபிட்டல் குறைஞ்சிடும். ஃபர்முக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் எழுதிடணும், ப்ராஃபிட் ஆச்சு. இந்த 84,000 ரேஷியோ படி பிரிச்சிரு, 3:2:1. இந்த ரேஷியோ படி பிரிச்சோம்னா 1/6. 1/6 14,000 சோனாவுக்கு. இவருக்கு 2/6 அப்படியே டபுளாக்கு 28. இவருக்கு 3/6 அப்ப ட்ரிபிள் ஆக்கு 3 ஆட் பண்ணி பாரு, 10 14 1 2 4 8. அப்ப பிரிச்சது கரெக்ட். 3:2:1 ரேஷியோல பிரிச்சாச்சு. இது as per ratio. இப்போ இவருக்கு 14,000 இருக்கு, அவருக்கு எவ்வளவு கேரண்டி கொடுத்திருக்கிறோம்? 15,000 கேரண்டி கொடுத்திருக்கிறோம். அப்போ 1000 குறையிறதுனால இவருக்கு 1000 பிளஸ் பண்ணிரு. இந்த 1000 அமித் பபிதா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணணும். எந்த ரேஷியோல ஷேர் பண்ணணும் சொல்லல, தென் ஓல் ரேஷியோவே ஷேர் பண்ணிடுவாங்க. 3:2. 3:2 ரேஷியோல அப்ப 2/5 3/5. இந்த 1000 பண்ணோம்னா இவருக்கு 400 குறையும், இவருக்கு 600 குறையும். அந்த 3:2 ரேஷியோல. that is sacrifice to சோனா. சோனாவுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அப்ப ஆக்சுவலா எவ்வளவு வருது பாரு. தட் இஸ் இது தனி டைரக்டா கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் எழுதிட வேண்டியது. அதுக்கப்புறம் பிரிக்கிறத இவருக்கு 41,400 27,600 15,000. இப்போ ஆட் பண்ணி பாரு, 84,000 ப்ராஃபிட். ஓகே. அப்ப இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி இது பேசிக்கா வச்சுக்கோ. வெவ்வேறு விதமா கொஸ்டின் கேட்பாங்க, அது அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இது பேசிக். முதல்ல டோட்டல் ப்ராஃபிட் அவங்க ரேஷியோ படி பிரிக்க வேண்டியது. யாருக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறோமோ அவருக்கு லெஸ்ஸரா வந்தா எவ்வளவு லெஸ்ஸரோ அதை ஆட் பண்ணு. அதை இவங்க ரெண்டு பேரும் யாரு சாக்ரிஃபைஸ் பண்றா கொஸ்டின்ல பாரு. அதை பற்றி ஒண்ணுமே சொல்லணும்னா ஓல் ரேஷியோலயே எழுதிடு, அவங்களுக்கு மைனஸ் பண்ணிடு. இப்ப நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும்? You are required to show profit and loss appropriation account after giving effect to the above. Profit and loss appropriation account நீட்டா கோடு போட்டு ஹெட் எழுதிடு. இதுல முதல்ல நெட் ப்ராஃபிட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். that is net profit. எவ்வளவு? firm earn பண்ணது 75,000. இதுதான் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து வர்றது. பபிதா லெஸ்ஸரா earn பண்ணதுனால 9,000 அவர் கொடுக்கிறாரு. அப்ப பபிதா கேபிட்டல் அக்கவுண்ட், சம்டைம்ஸ் கரண்ட் அக்கவுண்ட், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் தான் கரண்ட் அக்கவுண்ட். எவ்வளவு கொடுக்கிறாரு? 9,000. டோட்டல் 84,000 பிரிச்சிருக்கிறோம். எப்படி பிரிச்சிருக்கிறோம் பாரு. 2 அமித். அமித்துக்கு ரேஷியோ படி 42,000 அமித் கேபிட்டல் அக்கவுண்ட்ல. இப்ப இதுல 600 சோனாவுக்காக கொடுக்கிறாரு. அப்போ
Sona less sacrifice to Sona 600 அப்போ 41,400. அதே போல பபிதா to Pabida's capital account ரேஷியோ படி 28,000. இப்ப அவருக்கு எவ்வளவு குறையுது? சோனாவுக்காக டு சோனா டிரான்ஸ்ஃபர் டு சோனா சொல்லிக்கலாம் 400 கொடுக்கிறாரு. அப்போ 27,600. அதே இது டு சோனா கேபிட்டல் அக்கவுண்ட் ரேஷியோ படி பிரிச்சது 14,000. யாற்றதெல்லாம் அவருக்கு வாங்கியிருக்கிறாரு? from அபிதா, from அமித் 600, from பபிதா 400. அப்ப டோட்டலா 15,000, 84,000. இப்போ நம்ம கொஸ்டின்ல ஸோ த ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கொண்டு சொன்னாங்க. அப்போ இது ஒர்க்கிங் நோட்ஸ், இது ஆன்சரு. இது வெவ்வேறு விதமாக கொஸ்டின் கேட்கலாம்.